Hello students, relation definitions பார்க்கலாம் first. Let A and B be any two non-empty set. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified condition. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write X relation of Y if and only if X, Y belongs to R. ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு செட் இருக்கு. ரெண்டு செட்டுமே எப்படி இருக்கணும், நான் எம்டி செட்ஸ். அதாவது எதுவுமே எம்டியா இல்லாம, செட் வந்து எம்டியா இல்லாம ஏதாவது டேர்ம்ஸ் அதுக்குள்ள இருக்கணும். அப்ப ஏ ரிலேஷன் டு ஆர் ஃப்ரம் ஏ டு பி எப்படி ரிலேஷன் ஆகுமா, ஏன்ற செட்டுல இருந்து பின்ற செட்டுக்கு ரிலேஷன்ஸ் இருக்கும் சம் சாட்டிஸ்ஃபைட் கண்டிஷனோட. எக்ஸ் வந்து எப்பயுமே ஏவை ரிலேட் பண்ணியிருக்கணும், ஒய் வந்து பியை ரிலேட் பண்ணியிருக்கணும். அப்ப நம்ம அது எப்படி எழுதலாம், எக்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஒய் if and only if x, yன்றது எதுல இருக்கணும், ஆர்ல இருக்கணும். அதுல நெக்ஸ்ட் டொமைன், கோடொமைன், ரேஞ்சுன்னு 3 டேர்ம்ஸ் இருக்கு. டொமைன்னா என்னன்னா எப்பயுமே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஏன்ற செட்டுக்குள்ள தான் இருக்கும். ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பியா இருக்கலாம். அதே மாதிரி கோடொமைன், கோடொமைன்றது என்னன்னா ஆர் ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும், பில இருக்கணும். பியோட கனெக்ட் ஆயிருக்கிறது எல்லாமே கோடொமைன். ரேஞ்சுன்றது டொமைன்ன்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு பார்த்தோம், ரேஞ்சுன்றது ஒய் பிலாங்ஸ் டு பி. அப்போ இது எப்படி சொல்லலாம், டொமைன்னா என்ன அர்த்தம், ரிலேஷன் வந்து ஏன்ற சப்செட்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி கோடொமைன்றது ஆரும் பியும் ஈக்குவலாக இருக்கணும். ரேஞ்சுன்றது ஆர் சப்செட் ஆஃப் பி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு ஏன்ற செட் கொடுத்துட்டாங்க, பின்ற செட் கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 செட்ஸ். அதில் எது வந்து ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆகுதுன்றதை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஏ டு பி செக் பண்ணுறதுக்கு ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணலாமா, ஏன்ற செட்டு நம்மளுக்கு தெரியும், பின்ற செட்டு நம்மளுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணால் செட் எடுத்து எழுதிக்கலாம். 3 4 7 8 கிராஸ் பி 1 7 10. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு டேர்மோடையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, அடுத்து 7, 1, 7, 7, 7, 10, நெக்ஸ்ட் 8, 1, 8, 7, 8, 10. இதான் ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். R1ன்றதுல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு, 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 இதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே R1ல இருக்க டேர்ம்லாம் ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணணும். 3.7 ஃபஸ்ட்டு இருக்கா, இருக்குது. நெக்ஸ்ட்டு 4, 7 இருக்கா, இருக்குது. அடுத்து 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. அப்போ இதை வச்சு என்ன சொல்லிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு, R1 subset of A cross B. So R1 is a relation from A to B. Next என்ன subdivision, R2 is equal to 3, 1, 4, 12. இப்போ செகண்ட் இங்கே 4, 12 எதில் பிலாங்ஸ் ஆகிருக்கு, R2ல இருக்கு. ஆனால் 4, 12 எதில் இல்லை, நம்ம இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண செட்டில் இல்லை. அப்போ ஏ கிராஸ் பியில் அந்த செட்டு இல்லை. அதனால என்ன சொல்கிறாங்க, ஸோ R2 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னலாம் இருக்குது, R3 is equal to 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. கிராஸ் ப்ராடக்டில் இருக்க டேர்ம்ஸையும் R3ல உள்ள செட்டையும் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது 7, 8ல் மட்டும்தான் 7, 8 என்னவா இருக்குது, R3ல இருக்குது. பட் எதில் இல்லை நம்மளுக்கு, 7, 8 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, not belongs to A cross B. So R3 is not a relation from A to B.
Example 1.5, the arrow diagram shows a relationship between the sets P and Q. சொல்றாங்க arrow diagram தான் P and Q ஓட ரிலேஷன்ஷிப் செட்டோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. அதை வச்சு நம்ம என்னென்ன ரிலேஷன் எழுதணும், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், டொமைன் அண்டு ரேஞ்ச் எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். செட் பில்டர் ஃபார்ம்னா ஒரு ரூல் படி எழுதணும், ரூல் வைஸ் எழுதுறது தான். அப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு ரஃபாக எழுதிக்கலாம். 5,3, 6,4, 7,5 இருக்கு. இது பாருங்களேன், இது வந்து எக்ஸு ஒய், எக்ஸ்ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எல்லாத்துலேயுமே எக்ஸோட 2 கம்மியாக இருக்கிறது தான், எக்ஸோட 2 கம்மியாக இருக்குது, எக்ஸோட 2 கம்மியாக இருக்குது ஒய். அப்போ இதை வச்சு நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எழுதலாமா? ஆறுன்ற ரிலேஷனில் என்ன இருக்குது, எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் எப்படி இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் -2 இருக்கு. அப்போ எக்ஸ் எதில் இருக்குது நம்மளுக்கு, எக்ஸுன்ற டேர்ம்ஸ் வந்து பீன்ற செட்டில் இருக்குது, டேர்ம்ஸ் வந்து கியூன்ற செட்டில் இருக்குது. இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, நம்பராக எழுதுறதான். அப்போ R = எதெல்லாம் இந்த செட்ஸோட இந்த டேர்ம்லாம் மேப்பிங் ஆயிருக்கும் அந்த டேர்ம் நம்ம எடுத்து எழுத போகிறோம். 5,3, 6,3, 6,4, 7,5. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் டொமைன். ஃபஸ்ட்டு டொமைன்னா என்ன பார்த்தோம் நம்ம, ஏன்ற செட்டில் இருக்கிறதெல்லாம், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது எப்பயுமே டொமைன். இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் எதெல்லாம் மேப்பிங் ஆகிருக்கோ அந்த டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். என்னென்ன டேர்ம்ஸ்லாம் மேப்பிங் ஆகிருக்கு, 5, 6, 7. அப்போ 5, 6, 7. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்சுன்றது எதோடலாம் மேப்பிங் ஆகிருக்கு அப்படின்றத. அப்போ 3, 4, 5. அப்போ இதெல்லாம் அந்த ரேஞ்ச். தேங்க்யூ.